முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 178. தலைப்பு: அம்பையை மடியிலேற்றிய ஹோத்திரவாகனர். Hothravagana caused Amba to sit on his lap. உத்தியோக பருவ செக்ஷன் 178 மகாபாரதா இன் தமிழ். இது அம்போபாக்கியான பருவம் 5. இந்த பதிவின் சுருக்கம்: அம்பையை என்ன செய்வது என்று துறவிகள் அனைவரும் ஆலோசித்தது. அம்பையை அவளது தந்தையிடமே செல்லுமாறு அந்த துறவிகள் சொன்னது. அதற்கு அம்பை மறுத்தது. அரச முனியான ஹோத்ரவாகினர் அங்கே அந்த காட்டுக்கு வந்தது. அம்பையை தனது மகளின் மகள் என்று அறிந்து கொண்ட ஹோத்திரவாகினர் அவளை பரசுராமரிடம் செல்லுமாறு சொன்னது. பரசுராமரின் உயிர் தோழனான அகிருதவரணர் அவ்விடத்தில் தோன்றியது. அம்பையை குறித்து அகிருதவாரணர் விசாரித்தது. ஹோத்திரவாகனர் அவரிடம் அம்பையின் கதையை சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 178 அம்பையை மடியிலேற்றிய ஹோத்திரவாகனர். இப்பதிவிற்குள் நுழைவோம். பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னார்: அறம் சார்ந்த அந்த துறவிகள் தங்களை தங்கள் வழக்கமான தொழில்களில் ஈடுபடுத்திக் கொண்டாலும் அந்த கன்னிகை அம்பைக்கு தாங்கள் என்ன செய்வது என்பதையே எந்நேரமும் நினைத்து வந்தனர். அவர்களில் சிலர் இவள் தனது தந்தையின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படட்டும் என்றனர். அவர்களில் மேலும் சிலர் நம்மை நிந்திப்பதில் தங்கள் இதயங்களை நிலைநிறுத்தினர். சிலர் சால்வர்களின் ஆட்சியாளன் சால்வனிடம் சென்று அந்த கன்னிகையை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்ட வேண்டும் என்று நினைத்தனர். சிலரோ இல்லை, இந்த அம்பை அந்த சால்வனால் நிராகரிக்கப்பட்டதால் அது செய்யப்படக்கூடாது என்றனர். இப்படியே சில காலம் கழிந்ததும் கடும் நோன்புகளை கொண்ட அந்த தவசிகள் அந்த அம்பையிடம் மீண்டும் ஒரு முறை சொன்னார்கள்: ஓ அருளப்பட்ட மங்கையே, அம்பையே, புலன்களை அடக்கிய தவசிகளால் என்ன செய்ய முடியும்? உலகை வெறுத்து வனவாழ்வுக்கு உன்னை அர்ப்பணிக்காதே. ஓ அருளப்பட்ட மங்கையே, அம்பையே, உனக்கு நன்மையான வார்த்தைகளை கேட்பாயாக. இங்கிருந்து புறப்பட்டு உனது தந்தையின் மாளிகையை அடைந்து அருளப்பட்டிருப்பாயாக. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டுமோ அதை உனது தந்தையான மன்னன் செய்வார். அனைத்து வசதிகளாலும் சூழப்பட்ட நீ அங்கே மகிழ்ச்சியாக வாழ்வாயாக. நீ ஒரு பெண், எனவே நீ தற்சமயம் உனது தந்தையை தவிர வேறு பாதுகாவலனற்று இருக்கிறாய். ஓ அழகிய நிறம் கொண்டவளே, அம்பையே, பெண்ணாகப்பட்டவள் தனது பாதுகாவலனாக அவளது தந்தையையோ அல்லது கணவனையோ கொண்டிருக்கிறாள். அவள் வசதியான சூழ்நிலையில் இருக்கும்போது அவளது கணவனே அவளது பாதுகாவலன். ஆனால் துயரத்தில் மூழ்கி இருக்கும் போது அவள் தனது தந்தையையே தனது பாதுகாவலனாக அடைகிறாள். வனவாழ்வு என்பது ஒருவருக்கு, அதிலும் குறிப்பாக மென்மையானவர்களுக்கு மிகுந்த வலி நிறைந்ததாகும். பிறப்பால் நீ ஓர் இளவரசியாவாய். அதன் காரணமாக நீ அதிக மென்மையானவளாக இருக்கிறாய். வனத்தில் உள்ள துறவில்லங்களோடு இணைந்த வசதி குறைபாடுகளும் சிரமங்களும் எண்ணிலடங்காதவை. ஓ அழகிய நிறம் கொண்டவளே, அவற்றில் எதையும் உனது தந்தையின் இல்லத்தில் நீ தாங்க வேண்டியிருக்காது. ஆதரவற்ற அந்த பெண்ணை கண்ட பிற தவசிகள் அம்பையிடம் சொன்னார்கள்: ஆழ்ந்த வனமான தனிமையான கானகத்தில் உன்னை தனியாக காணும் மன்னர்கள் உன்னை வேண்டுவார்கள். எனவே இத்தகு வழியில் உனது இதயத்தை செலுத்தாதே என்றனர். இவ்வார்த்தைகளை கேட்ட அம்பை நினைத்தாள்: எனது உறவினர்கள் அனைவராலும் நான் அவமதிக்கப்படுவேன் என்பதில் ஐயமில்லாததால் காசி நகரத்தில் இருக்கும் எனது தந்தையின் இல்லத்திற்கு திரும்பி போக இயலாதவளாக நான் இருக்கிறேன். தவசிகளே, குழந்தை பருவத்தில் அங்கே நான் எனது தந்தையின் இல்லத்தில் வாழ்ந்தேன். எனினும் எனது தந்தை எங்கிருக்கிறாரோ அங்கே இப்போது என்னால் செல்ல முடியாது.
தவசிகளால் பாதுகாக்கப்பட்டு தவத்துறவுகள் பயில நான் விரும்புகிறேன். அதனால் எனது எதிர்கால வாழ்க்கையிலாவது அடுத்த பிறவியிலாவது இது போன்ற கடுந்துன்பங்கள் எனதாகாதிருக்கும். எனவே தவசிகளில் சிறந்தோரே தவத்துறவுகளை பயில்வதே எனது விருப்பமாகும் என்றாள் அம்பை. பீஷ்மர் துரியோதனிடம் தொடர்ந்தார். அந்த அம்பையை குறித்து அந்த அந்தணர்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கையில் தவசிகளில் சிறந்தவரான அரசமுனி ஹோத்திரவாகனர் அந்த காட்டுக்கு வந்தார். பிறகு அந்த தவசிகள் வரவேற்பு மற்றும் மரியாதை நிமித்தமான விசாரணையை செய்து ஓர் ஆசனமும் நீரும் கொடுத்து வழிபாட்டால் அந்த மன்னனுக்கு, அந்த ஹோத்திரவாகனருக்கு மரியாதை செய்தனர். அவர் அமர்ந்து சற்று ஓய்வெடுத்த பிறகு அந்த அரசமுனி ஹோத்திரவாகனர் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே அந்த கன்னிகையிடம், அந்த அம்பையிடம் மீண்டும் ஒரு முறை பேசினர். பெரும் சக்தி கொண்ட அந்த அரசமுனி ஹோத்திரவாகனர் அம்பை மற்றும் காசி மன்னனின் கதையை கேட்டு தனது இதயத்தில் மிகவும் கவலை கொண்டார். இவ்விதமாக அவள் பேசுவதை கேட்டும் துயருற்றிருக்கும் அவளை கண்டும் கடும் துறவுகளை கொண்ட அரச முனியான அந்த உயரான்ம ஹோத்திரவாகனர் இரக்கத்தால் நிறைந்திருந்தார். பிறகு, ஓ தலைவா துரியோதனா, அந்த அம்பையின் தாய்வழி பாட்டனான மாதாமகர் அந்த ஹோத்திரவாகனர் நடுங்கும் உடலோடு எழுந்திருந்து அந்த கன்னிகையை தனது மடியில் அமர்த்தி கொண்டு அவளுக்கு ஆறுதல் அளிக்க தொடங்கினார். பிறகு அவர் ஆரம்பத்தில் இருந்து அவளது துயரங்களை குறித்த விவரங்களை அந்த அம்பையிடம் இருந்து பெற்றார். அதன் பேரில் அந்த அம்பை நடந்தது அனைத்தையும் நுட்பமாகச் சொன்னாள். அம்பை சொன்னது அனைத்தையும் கேட்ட அந்த அரசமுனி ஹோத்திரவாகனர் இரக்கத்தாலும் துயராலும் நிறைந்தார். மேலும் அந்த பெரும் முனிவர் அவள் என்ன செய்யலாம் என்பதை குறித்து தனது மனதில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். கலக்கத்தால் நடுங்கிய அவர் கவலையில் மூழ்கி துன்புற்றிருந்த அந்த கன்னிகையிடம் சொன்னார். ஓ அருளப்பட்ட மங்கையே, அம்பையே, நீ உனது தந்தையின் வசிப்பிடத்திற்கு திரும்ப வேண்டாம். நான் உனது தாயின் தந்தையாவேன். நான் உனது துயரை அகற்றுவேன். என்னை நம்புவியாக. நீ இப்படி மெலிந்திருப்பதால் உண்மையில் நீ அடைந்த துன்பம் பெரியதானதுதான். எனது ஆலோசனையின்படி நீ ஜமதக்னியின் மகனான தவசி பரசுராமரிடம் செல்வாயாக. இந்த பெரும் துன்பத்தையும் உனது துயரத்தையும் அகற்றுவார். பீஷ்மன் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த பரசுராமர் அந்த பீஷ்மனை கொல்வார். எனவே இவன் நெருப்பின் சக்தியை கொண்டவரும் பிறகு குலத்தில் முதன்மையானவருமான அந்த பரசுராமரிடம் செல்வாயாக. அந்த பெரும் தவசி மீண்டும் உன்னை சரியான பாதையில் நிறுத்துவார் என்றார் ஹோத்திரவாகனர். எப்போதும் கண்ணீரை சிந்திக் கொண்டிருந்த அந்த கன்னிகை அம்பை இதை கேட்டு தனது தாய் வழி பாட்டனான ஹோத்திரவாகனரை தனது சிரம் தாழ்த்தி வணங்கி, உனது உத்தரவின் பேரில் நான் செல்வேன். ஆனால் உலகத்தால் கொண்டாடப்படும் அந்த மதிப்புமிக்க ஐயா பரசுராமனின் காட்சியை பெறுவதில் நான் வெல்வேனா? வருத்தம் தரக்கூடிய எனது இந்த துயரத்தை அவர் எப்படி அகற்றுவார்? அந்த பிருகுவின் வழித்தோன்றல் பரசுராமரிடம் நான் எப்படி செல்ல வேண்டும் ஆகிய அனைத்தையும் நான் அறிய விரும்புகிறேன் என்றாள் அம்பை. அதற்கு ஹோத்திரவாகனர் சொன்னார். பெருங்காட்டில் தவத்துறவுகளில் ஈடுபடுபவரும் பெரும் பலம் மிக்கவரும் உண்மைக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பவரும் ஜமதக்னியின் மகனுமான அந்த பரசுராமரை நீ காண்பாய். மலைகளில் முதன்மையான மகேந்திர மலையிலேயே அந்த பரசுராமர் எப்போதும் இருப்பார். வேதங்களை கற்ற பல முனிவர்களும் கந்தர்வர்களும் மற்றும் அப்சரஸ்கள் பலரும் அங்கே வசிக்கின்றனர். செல்வாயாக, நீ அருளப்பட்டிருப்பாயாக. பெரும் தவத்தகுதியும் கடும் நோன்புகளும் கொண்ட அந்த தவசியை சிரம் தாழ்த்தி வணங்கிய பிறகு எனது வார்த்தைகளை சொல்வாயாக. ஓ அருளப்பட்ட பெண்ணே, அம்பையே, நீ வேண்டுவது அனைத்தையும் அவரிடம் சொல்வாயாக. எனது பெயரை குறிப்பிட்டால்
அந்த பரசுராமர் உனக்கு அனைத்தையும் செய்வார். ஏனெனில் ஜமதக்னியின் வீர மகனும் ஆயுதம் தரித்திருப்பவர்கள் அனைவரில் முதன்மையானவருமான பரசுராமர் என்னிடம் மிகவும் மனநிறைவு கொண்டவரும் எப்போதும் எனக்கு நன்மையை விரும்புபவருமான என் நண்பராவார் என்றார் ஹோத்திரவாகனர். மன்னன் ஹோத்திரவாகனர் இவை யாவையும் அந்த கன்னிகையிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது அங்கே பரசுராமரின் உயிர் தோழனான அகிருதவரனர் தோன்றினார். அவரது வருகையால் அந்த நூற்றுக்கணக்கான முனிவர்கள் மற்றும் வயதால் முதிர்ந்த சிஞ்சய மன்னன் ஹோத்திரவாகனர் ஆகிய அனைவரும் எழுந்து நின்றனர். அந்த கானகவாசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கான விருந்தோம்பல் சடங்குகளை செய்தனர். அவரை சுற்றியிருந்த இருக்கைகளில் அவர்கள் அனைவரும் அமர்ந்தனர். அவரை மனநிறைவாலும் மகிழ்ச்சியாலும் நிறைத்த அவர்கள் மகிழ்ச்சிகரமான பாராட்டத்தக்க அழகான தலைப்புகளில் உரையாடத் தொடங்கினர். அந்த உரையாடல்களின் முடிவில் அரசமுனியான உயரான்ம ஹோத்திரவாகனர் பெரும் தவசிகளில் முதன்மையான பரசுராமரை குறித்து அகிருதவரனரிடம் விசாரிக்கும் வகையில், ஓ அகிருதவரனரே, வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே, வேதங்களை அறிந்தோரில் முதன்மையானவரும் பெரும் ஆற்றல் கொண்டவருமான ஜமதக்னியின் மகன் பரசுராமரை எங்கு காணலாம் என்று கேட்டார். அதற்கு அகிருதவரனர் சொன்னார், ஓ தலைவா, பரசுராமர் சிறுஞ்செயர்களின் அரசமுனி ஹோத்திரவாகனர் எனது உயிர் நண்பராவார் என்று. ஓ மன்னா, ஹோத்திரவாகனரே எப்போதும் உண்மை குறித்து பேசுவார். நாளை காலை பரசுராமர் இங்கிருப்பார் என நான் நம்புகிறேன். உம்மைக்கான பரசுராமர் வரும்போது இங்கேயே நீர் காண்பீர். இந்த கன்னிகை எதற்காக வனத்திற்கு வந்தாள்? இவள் யாருடையவள்? உமக்கு இவள் என்ன வேண்டும்? இவை அனைத்தையும் அறிய நான் விரும்புகிறேன் என்றார் அகிருதவரனர். அதற்கு ஹோத்திரவாகனர் சொன்னார், காசியின் ஆட்சியாளனுக்கு பிடித்தமான மகளான இவள் எனது மகளின் குழந்தையாவாள். காசி மன்னனின் மூத்த மகளான இவள் அம்பை என்ற பெயரால் அறியப்படுகிறாள். ஓ பாவமற்றவரே, அகிருதவரனரே, சுயம்வர விழாவுக்கு மத்தியில் தனது தங்கைகள் இருவருடன் இவள் இருந்தாள். அம்பிகை, அம்பாலிகை ஆகியன இவளது தங்கைகளின் பெயர்களாகும். பூமியின் சத்திரிய மன்னர்கள் அனைவரும் அங்கே காசி நகரத்தில் கூடியிருந்தனர். இந்த கன்னிகையரின் காரணமாக அங்கே பெரும் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதற்கு மத்தியில் பெரும் வீரம் மிக்கவனான சந்தனவின் மகன் பீஷ்மன் அந்த மன்னர்கள் அனைவரையும் அவமதித்து இந்த பெண்களை கடத்திச் சென்றான். இந்த ஏகாதிபதிகள் அனைவரையும் வீழ்த்தியவனும் தூய ஆன்மா கொண்டவனுமான பாரதகுலத்தின் பீஷ்மன் ஹஸ்தினாபுரத்தை அடைந்து சத்தியவதியிடம் அனைத்தையும் சொல்லி தான் கொண்டு சென்ற பெண்களை தனது தம்பி விசித்திரவீரியன் திருமணம் செய்யும் வகையில் கட்டளையிட்டான். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை கண்ட இந்த கன்னிகை கங்கையின் மைந்தன் பீஷ்மனிடம் அவனது அமைச்சர்களின் முன்னிலையில், ஓ வீரரே, பீஷ்மரே, எனது இதயத்தினுள் சால்வர்களின் தலைவன் சால்வனை எனது கணவனாக தேர்ந்தெடுத்துள்ளேன். அறநெறி அறிந்த நீர் இதயத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்திருக்கும் என்னை உமது தம்பிக்கு அளிக்காதிருப்பதே தகும் என்றாள். இந்த அம்பையின் வார்த்தைகளை கேட்ட பீஷ்மன் தனது அமைச்சர்களுடன் ஆலோசித்தான். இந்த காரியத்தில் ஆழ்ந்து சிந்தித்த அந்த பீஷ்மன் சத்தியவதியின் சம்மதத்துடன் இந்த கன்னிகையை அனுப்பி வைத்தான். பீஷ்மனால் இப்படி அனுமதிக்கப்பட்ட இந்த பெண் சௌபத்தின் தலைவனான சால்வனிடம் மகிழ்ச்சியாக சென்றாள். இந்த அம்பை சால்வனிடம் சொன்னாள், பீஷ்மரால் நான் விடுவிக்கப்பட்டேன். நீரிலிருந்து வழுவாமல் என்னை பார்த்து கொள்ளும் ஓ மன்னர்களில் காளையே சால்வரே, எனது இதயத்தில் உம்மையே நான் கணவராக தேர்ந்தெடுத்தேன் என்றாள். எனினும் சால்வனோ இவளது நடத்தையின் தூய்மையில் ஐயங்கொண்டு இந்த அம்பையை நிராகரித்தான். தவத்தின் புனிதத்தை கருதி தவத்துறவுகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள மிகுந்த ஊக்கத்துடன் இந்த அம்பை காட்டுக்கு வந்து விட்டாள். இவளது பெற்றோரை குறித்து இந்த அம்பை சொன்னது போதுதான் நான் இவளை எனது பேத்தியாக அறிந்தேன்.
இவளது கவலையை பொறுத்தவரை பீஷ்மனே அந்த கவலையின் வேர் என்று இவளால் கருதப்படுகிறான் என்றார் ஹோத்திரவாகனர். ஹோத்திரவாகனர் சொல்வதை நிறுத்தியதும் அந்த அம்பை அகிருதவர்ணரிடம் சொன்னாள். ஓ புனிதமானவரே, எனது தாயின் உடலை படைத்தவரும் பூமியின் தலைவரும் சிருஞ்சய குலத்தை சார்ந்தவருமான இந்த ஹோத்திரவாகனர் சொன்னபடியே நடந்தன. அவமானத்தின் மீது கொண்ட அச்சம் மற்றும் நாணத்தால் நான் எனது நகரத்திற்கு திரும்ப முயலவில்லை. தற்போது புனிதமான அந்த பரசுராமர் எனது உயர்ந்த கடமை என்று எதை எனக்கு சுட்டிக்காட்டுவாரோ அதுவே எனது தீர்மானமாக இருக்கும் என்றாள் அம்பை. இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 178 அம்பையை மடியிலேற்றிய ஹோத்திரவாகனர் இப்பதிவு நிறைவுற்றது.